ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Genesis chapter 17 verse 6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன். I will make you exceedingly fruitful. ஆதியாகமம் 17:6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன். இந்த 2025ஆம் ஆண்டுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணுவேன். இந்த பலுக்கத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதும் அவசியம் என்பதை மறந்துடாதீங்க. இந்த பலுகுதலுக்கு, இந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ்க்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர் தான். ஆனால் அவர் சொல்லுவார், உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நாம் அதை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். நாம் நம்மை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வைத்து பலுக பண்ணுவார். இதில் நான் இன்றைக்கு ஒரு செய்தி, இதை தொடர்ந்து பேச கர்த்தரனை நடத்தின இன்றைக்கு ஒரு வார்த்தை, நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில வாரங்கள் கூட இதை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில எப்படி நான் அனுபவமாக்குவது, ஹவு டு மேக் இட் எ ரியாலிட்டி இன் மை லைஃப். இந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில எப்படி நான் அனுபவமாக்குவது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை அனுபவமாக்க வேண்டுமானால், இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற செய்தியின் தலைப்பு 3 key preparations to become exceedingly fruitful. மிகவும் அதிகமாய் நாம் பலுகிட செய்ய வேண்டிய 3 ஆயத்தங்கள். We are going to talk about preparations. இன்றைக்கு நாம் இந்த பலுக்கம் நம் வாழ்க்கையிலே மிகவும் அதிகமாய் பலுக பெருக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த கார் வர்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வீடு 2 வீலருக்காகவே அவங்க வாசல் இருக்கும். அந்த கார் வர்றதுக்கு முன்னாடி கேட்டெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, பெருசாக்கி ஆயத்தம் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாலே தொட்டில் வாங்கி வைத்து, பிறக்கிறதுக்கு முன்னாடியே வஸ்திரங்களை வாங்கி வைத்து, அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பூர்த்தி செய்யும்படியாக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த டிவியில் உள்ள வால்யூம்லாம் கம்மி பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும்படியாக அவங்க எல்லா ஆயத்தங்களை அந்த பிள்ளைக்காக, பிள்ளை வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன் அப்படின்னு அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெறுவதற்கு முன்பாகவே நம்மை நாம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு அதுல ஒரு 3 ஆயத்தங்களை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது ஒரு ஆயத்தம் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவருமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருவான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசுவானவர் ஒரு ஓமையாக பேசும்போது 4 விதமான நிலங்களை பற்றி பேசுறாரு. ஆனா விதைக்கிறவன் என்னமோ ஒரே ஆள் தான். ஒரே விதைக்கிறவன், விதையின் வகையும் ஒன்றுதான். 3வது விதைக்கப்பட்ட காலமும் ஒரே காலம்தான். சேம் சோவர், சேம் கைண்ட் ஆஃப் சீட் அண்ட் சேம் சீசன். ஒரே காலத்தில் ஒரே விதைக்கிறவன் ஒரே வகையான விதையை விதைக்கிறான். 4 விதமான இடங்களிலே விதை விழுந்தாலும் 4 இடத்துலையும் பலுகி பெருகவே இல்லை. வழியருகே விழுந்த விதையும் எடுத்துக்கொண்டு போகப்படுறது, நோ அவுட்கம், நோ அவுட்புட். 2வது கற்பாறையின் மேலே விதை விழுது, எந்த மாற்றமே கிடையாது, எந்த விளைச்சலுமே கிடையாது. 3வது முட்கள் உள்ள இடத்துல விழுது, எந்த விளைச்சலுமே கிடையாது.
ஆனால் 4வது ஒரு இடத்துல வந்து விழுகிற அந்த விதை 100ஆக 60ஆக 30ஆக பல மடங்கு அது வந்து விளைச்சலை கொடுக்குது. அப்போ நிச்சயமா பிரச்சனை வந்து விதைக்கிறவன்ட்ட இல்லை, பிரச்சனை விதையிலையும் கிடையாது, பிரச்சனை வந்து தவறான காலத்திலையும் கிடையாது. எதுல பிரச்சனைன்னு கேட்டா நிலத்துல தான் பிரச்சனை. ஒன்லி இன் த பிளேஸ். இந்த நல்ல நிலம் ஒரு இடம் இருந்திருக்கு, அந்த இடத்துல இந்த விதைக்கப்பட்ட போது மிகுந்த பலனை இந்த விதை கொண்டு வந்தது. இந்த நல்ல நிலம்னா என்ன, இதை விளக்கும்படி இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனால் லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொண்டு பொறுமையோடு பலன் கொடுக்கிறார்கள். உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு பலன் கொடுக்குறாங்க. எப்படி பலன் கொடுத்தாங்கன்னா 100ஆக 60ஆக 30 மடங்காக பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்போ இந்த பலன் கொடுக்கிறதுக்கு முக்கியப்படுத்த வேண்டிய, ஆயத்தப்படுத்த வேண்டிய முதலாவது இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருதயம். இருதயம். Give importance to your heart for becoming exceedingly fruitful. மிகுந்த பலன் உள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்முடைய இருதயத்திற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தால், ஒருவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வாசிக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 4:23 வாசிக்கும் போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வாசிக்கும். நம்முடைய இருதயத்தை பத்திரமா காத்துக்கணும். ஏன்னா அந்த இருதயத்தின் நிலை எப்படி இருக்கோ அப்படிதான் விளைச்சல் இருக்கும். கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நானும் சுதந்திரவாளியாக ஏற்றுக்கொள்கிறேன் நம்ம சொல்லலாம். கர்த்தர் என்னையும் மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவார் அப்படின்றத நம்ம விசுவாசிச்சு அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் காரியங்களில் கவனம் செலுத்தாமல் இருப்போமானால் மிகுந்த பலனை நாம் பெற முடியாது. இருதயத்தின் நிலை ரொம்ப ரொம்ப அவசியம். நிலமாகிய இருதயம் கெட்டு போயிருக்குமானால் நிச்சயமாகவே அதில் விதைக்கப்படுகிற சிறந்த விதை சிறந்த நேரத்தில் சிறந்த விதைக்கிறவன் எடுத்த பிரயாசமும் ஒன்றுமில்லாமல் வீணாக போய்விடும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை குறித்து வைராக்கியத்தோடும் பயத்தோடும் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்திருக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்து தேவ வைராக்கியமான வைராக்கியத்தையும் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. ஆனாலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை ஏமாற்றி விட்டது போல, வஞ்சித்தது போல, நீங்களும் உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றும் உண்மையிலிருந்து விலகிறதுக்கு நீங்களும் ஏமாற்றப்பட்டுருவீங்களோ, வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று உங்களை பற்றி பயந்திருக்கிறேன்னு சொன்னார். வசனத்தை விதைத்தவர் பவுல். விதைக்கப்பட்ட வசனம் ஆவியானவரால் விதைக்கப்பட்டது. குறித்த காலத்தில் வசனம் விதைக்கப்படுது. ஆனால் அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் விதைச்ச வசனம், இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு போதித்த போதனை ஒன்றுமே இல்லாமல் போறதுக்கு பிசாசானவன் மனதை கெடுத்து விட்டுருவானோன்னு பயமா இருக்கு. மனம் கெட்டு போயிடுமோ அப்படின்னு எனக்கு பயந்து இருக்கிறேன்னு சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய துவங்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தின் நிலை ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க, ஒரு நல்ல உழவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து விதையை விதைக்கிறதுக்கு முன்னால முதலாவது ஒரு வேலையை செய்வார். என்ன செய்வார்? அவர் நிலத்தை வந்து உழுவார். உழுது அதுக்குள்ள இருக்கிற எல்லா தடைகள் கேடுகள் அதில் இருக்கிற எல்லா தீங்குகளை எல்லாம் விலக்கி நிலத்தை சுத்தப்படுத்துவார். அதை பண்படுத்தி அதுக்கு நல்ல உரம் போட்டு அந்த நிலத்தை ஆயத்தம் பண்ணிட்ட பிறகுதான் விதையை போட்டால் அது பலன் கொடுக்கும். சில வருஷங்களுக்கு முன்னால் நம்ம ஆலயத்தில் இருக்கிற வெளியில் இருக்கிற அந்த பார்க்கிங் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த லெவலில் இல்லை, அது கொஞ்சம் தாழ்வாக தான் இருந்தது. ரோடு வேறு புதுசாக போட்டாங்க. ரோடு வந்து இதை விட உயரமாயிருச்சு. அப்போது இதை வந்து கவனிச்சிட்டு இருந்த அந்த ஆர்கிடெக்ட் வந்து ஒரு முறை சொன்னார் வந்து, சார் நீங்கள் கொஞ்சம் லேண்டை வந்து கொஞ்சம் உயர்த்துங்க, நீங்கள் கொஞ்சம் மண் அடித்து உயர்த்துங்க, தண்ணி வந்தால் கூட வெளியே போயிடும்,
தாழ்வாக இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் உள்ளே வந்து இது குழம்பாயிடும், பெரிய இடமா இருக்குன்னு. அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் வந்து நல்ல மண் அடிங்க, ரப்பிஷ் இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டு அடித்து வெயிட் நல்லா ஏற்றிடுங்க அப்படி. சரின்னு சொல்லிவிட்டு ரப்பிஷ்காக நமக்கு தெரிந்த ஒரு சகோதரன்ட்ட சொல்லி ஃபுல்லாக வந்து லாரியாக கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் பண்ணிட்டார். அவனுங்களும் கொண்டு வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து மடம் லாரியில் கொண்டு வந்து போட்ட போயிட்டான். இவர் ஒரு நாள் ஆர்கிடெக்ட் எதிர்ச்சியாக வந்தார். வந்து பார்த்துட்டு அவர் சில குவியல்கள் இருந்ததை பார்த்துட்டு, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள், இது போடக்கூடாதுன்னாரு. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த குவியலுக்குள்ளே நிறைய சிமெண்ட் பேக் இருந்துச்சு, பிளாஸ்டிக் கவர், இதில் வந்து நிறைய குப்பையெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அப்போ சொன்னார், மற்ற இடத்துக்கு இது போடலாம், இங்கே வேண்டாம். ஏன்னா நாளைக்கு ஒருவேளை இதில் ஒரு தோட்டம் ஏதாவது போடணும், ஏதாவது மரம் வைக்கணும்னா இது வளராது. நீங்கள் இப்போமே என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நாங்கள் யோசித்தோம், வெறும் பார்க்கிங் தானே, இதில் என்ன இருக்குது? பார்க்கிங்கே அவர் சொன்னார், அது சுத்தமான பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு கலப்படம் அதில். ஏங்க, ஒரு பார்க்கிங்கே இவ்வளோ தூரம் நிலத்தை ஆயத்தம் பண்ணுறதுல ஜாக்கிரதை காட்டணும்னா, ஒரு செடியோ மரமோ வயலில் நடணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக அதை நம்ம பண்படுத்தணும். கொஞ்ச நாள் இருந்து வாடி போகிற ஒரு செடியை வைக்கிறதுக்கே நிலத்து மேலே இவ்வளோ கவனமாக இருக்கணும்னா, என்றென்றும் அழியாதிருக்கிற தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள மிகுந்த பலனை கொடுப்பதற்கு நம்ம இருதயத்தை எவ்வளவு நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய இருதயம் கெட்டு போகக்கூடாது, இருதயம் பண்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அப்படி இருதயம் ஆயத்தப்பட்டதாக இருக்குமானால் நிச்சயமாக வரப்போகிற பலனை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. அது நிச்சயமாக 30, 60, 100 என்ன செய்யும், பலன் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தந்து இது நமக்குள்ள பலன் கொடுப்பதற்கு நம்முடைய இருதயத்தின் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. பொதுவாக நம்ம இருதயத்தின் காரியங்களை பற்றி நம்ம ரொம்ப கவனம் செலுத்த மாட்டோம். நம்முடைய வெளி தோற்றங்கள் பற்றியும் நம்முடைய கிரியைகள் பற்றியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். நம்ம என்ன பேசுகிறோன்றது ஏன் கவனமாக இருப்போம், ஏன்னா மற்றவங்க கேட்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோன்றதுல கவனமாக இருப்போம், மற்றவங்க பார்க்குறாங்க. ஆனால் இருதயத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இருதயத்தின் நிலை அப்படி இருக்குன்றதை மற்றவங்க பார்க்காததுனால, பார்க்க முடியாததுனால அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவரோ நம்மிலிருந்து மிகுந்த பலனை கொண்டு வர வேண்டுமானால் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை சோதித்தறியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று ஆராய்ந்து நித்திய வழியில் என்னை நடத்தும். என்னுடைய இருதயத்தின் நிலை கவனிக்கப்பட வேண்டிய காரியம். அதனால தானே சங்கீதக்காரன் எழுதுறாரு, வீண் சிந்தையை வெறுத்து உங்களுடைய வேகத்தில் பிரியமாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை பலன் உள்ளதாக மிகுந்த பலனுள்ள ஒரு ஃப்ளரிஷிங் ஃப்ரூட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வருஷம் போகணும்னா நம்முடைய இருதயம் என்ன நிலையில் இருக்குன்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நான் இளம் பிள்ளைகளுக்கு ரொம்ப விசேஷமாக நான் சொல்லுவேன், பி காஷியஸ் வாட் யூர் ஓப்பனிங் யுவர் ஹார்ட் டு. எதற்காக உங்கள் இருதயத்தை நீங்கள் திறக்கிறீங்கன்றதில் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி அநேக பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராம். நான் எத்தனையோ பேரை இந்த சமீப நாட்களில் அவங்களோட லைஃப் ஸ்டோரியை நான் பார்க்கும்போது அது ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையின் கேடுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்குன்னு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அநேகர் வழிவிலவி போனார்கள், அநேகர் தங்களை கெடுத்து கொண்டார்கள். சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன், கண்ணீரோடு வந்து நின்றாங்க. அவங்க நம்ம சபையை சேர்ந்தவங்க இல்லை, ஆனால் அவங்க வந்து ஜெபத்திற்காக வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய மகள் என் வீட்டை விட்டு போய் 1 மாதம் ஆச்சு பாஸ்டர், 1 மாதமாக வீட்டுக்கு வரல. என்ன வயது? 16 வயது. வீட்டை விட்டு போயிட்டா. எங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்டால் நண்பர்களோடு உட்காந்துருக்கிறா. யார் அந்த நண்பர்கள்? கூட படிக்கிறவங்களா? இல்லை பாஸ்டர், கூட படிக்கிறவங்களே கிடையாது, யாருனே தெரியாது பாஸ்டர். இந்த சமுதாயத்தில் கேடு கெட்டவங்களோட அவள் போய் தங்கியிருக்கிறா பாஸ்டர் அப்படின்னு. எப்படி போனா என்று கேட்டா சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் பாஸ்டர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிச்சா. இன்ஸ்டாகிராமில் அவளை அழைச்சி வீட்டை விட்டே போயிட்டா பாஸ்டர். அடிக்கடி இப்படி போயிடுவா, 1 வாரம் போயிடுவா, திடீர்னு வருவா, காசு கேட்பா, திருப்பி போயிடுவா. அவளை அடக்கவே முடியல பாஸ்டர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும்போது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கையும் கெடுப்பதற்கு இவைகள் கண்ணுக்கு தெரியாதது போல சத்தமிடாமல் அமைதியாய் வந்து நம்மை கெடுக்கிறதுக்கு இவைகளை பிசாசானவன் பயன்படுத்துகிறான். சில பேருக்கு கேமிங், அவங்க மனதுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை, பண ஆசையை, பொருள் ஆசையை கொண்டு வர்றதுக்கு கேமிங், கேம்பிளிங், ஆன்லைன் கேம்பிளிங், இவைகளெல்லாம் வந்து அவங்கள வந்து திசை மாறி போக பண்ணிடுது.
நன்றாக இருக்க வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு வெறிச்சோடி கிடக்கிறது, வெறுமையாக்கப்பட்டு விட்டுருக்கு. நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருதயம் கெடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா எத்தனை வாக்குத்தத்தங்கள் வந்தாலும், எத்தனை ஆண்டவர் நமக்கு வார்த்தைகள் அனுப்பினாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம மேல் பொழிந்தாலும், நம்முடைய இருதயம் சரியா இல்லை அப்படின்னா அது பலன் கொடுக்கவே கொடுக்காது. சுத்திகரிக்கப்பட வேண்டியது நம்முடைய இருதயம், வஸ்திரங்களை அல்ல. உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்னு போட்டிருக்கு. என் இருதயத்தை நான் சோதித்து பார்த்து என் ஹார்ட் கெடுக்கப்படாதபடிக்கு இந்த உலகத்தின் வேஷங்களுக்கும் வஞ்சனைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் என்னை விலக்கி கொள்ள ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. பிசாசானவன் மனதை கெடுக்க தான் நம்மகிட்ட ட்ரை பண்ணுறான். மனதை அவன் ஆட்கொண்டுட்டான் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஆலோசனை கேட்டாலும், எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் வந்தாலும் செயல்படாது. நம்முடைய இருதயம் கல்லாக இருக்குமானால் ஆண்டவரே அந்த கல்லான பகுதிகளை எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தையை ரெசிஸ்ட் பண்ணுற எல்லா விதமான முரட்டாட்டங்களை என் லைஃப் விட்டு எடுத்துருங்க, கேட்டுருங்க ஆண்டவர்கிட்ட. அந்த கல்லை எடுத்துருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே உலக ஆசைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் கொண்டு வருகிற முட்கள் நமக்குள்ளே இருக்குமானா அதை என் இருதயத்தை எடுத்துருங்க ஆண்டவரே. அது என் வசனத்தை கெடுத்து போட்டக்கூடாது, நான் மிகுந்த பலன் கொடுக்கணும். ஒருவேளை நம்முடைய இருதயம் எதை குறித்துமே நம்ம சீரியஸாக இல்லாமல் எல்லாத்தையுமே வழிபோக்கன்னு கேட்கறது போல, ஏதோ வேண்டா வெறுப்பா சர்ச்சுக்கு வந்துட்டு வேண்டா வெறுப்பா உட்காந்து வேண்டா வெறுப்பா வார்த்தையை கேட்டுட்டு அறகுறையாக கேட்டு எழுந்து போகிற பழக்கம் இருக்குமானா ஆண்டவரே இருதயத்தை உணர்வுள்ளவனாக்கும் சொல்லி கேளுங்க. என்னை உணர்வுள்ளவனாக்கும், மிகுந்த பலன் கொடுக்கத்தக்கதாக என் இருதயம் உமக்கு முன்பாக சுத்தமாக இருக்க கிருபை தாரும். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் உண்டு இல்லையா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பாத அசுத்தம் யாவும் என்னை விட்டு நீக்கிவிடும். பாரும் தந்தையே, என்னுடைய உள்ளத்தை யாரும் காணாத உள்ள அலங்கோலத்தை அதை கண்டு என்னை சுத்திகரியும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. இந்த நாள் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய விஸ்தரிப்புக்கும் உம்முடைய விசாலத்திற்கும் விளைச்சலுக்கும் என் இருதயமே ஒரு தடையா இருக்கும். ஆனால் என் இருதயத்தை சுத்திகரி ஆண்டவரை ஆண்டவர்கிட்ட கேட்போம். கிளென்ஸ் மை ஹார்ட் லார்ட், மேக் இட் ரைட். எனக்குள்ள வீணான கோபங்கள், கசப்புகள், வீண் எண்ணங்கள், சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கும். அதை விலக்கிருங்க. என் இருதயத்தை நீங்க சீர்படுத்தி நீங்க எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற விளைச்சலை எனக்குள்ளேருந்து தந்து என்னை இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை என் வாழ்க்கை நிறைவேற பண்ண பாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆபிரகாமே, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனா வாழாம தேவனுடைய உன்னத ஆசீர்வாதங்கள் அடையவே முடியாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். இந்த வருஷத்துல நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோன்னு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த இருதயத்தின் நிலை மாற்ற முடியுமா என்று கேட்டால், சங்கீதம் 51:10 சங்கீதக்காரன் ஜெபிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சுத்தமான ஒரு இருதயம், ஒரு புதிய இருதயத்தை, Psalm 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே. அப்போ அவரால் சிருஷ்டிக்க முடியும், இருதயத்தை நமக்காக மாற்ற முடியும். புதிய இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருந்த அந்த ஒரு அத்தி மரத்தில் அந்த எஜமான் பார்க்கும்போது கனி இல்லை, 3 வருஷமாக தண்ணி கொடுக்குறோம், கனி இல்லை, இதை வெட்டி போடு, ஏன் நிலத்தை கெடுக்குதுன்னு சொன்ன உடனே அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறாரு, நான் வேணா அந்த மரத்தை சுற்றி என்ன பண்ணுறேன், கொத்தி எரு போடுறேன். அப்போ எதில் கையை வச்சார் அவர்? மரத்து மேலே இல்லை. மரம் நல்ல மரம் தான், தோட்டக்காரன் நல்ல தோட்டக்காரன் தான், தண்ணி நல்ல தண்ணி தான். எதில் பிரச்சனை இருந்துச்சு? நிலத்தில் பிரச்சனை. அந்த நிலத்தை நான் கொத்தி எரு போடுறேன்,
இந்த 1 வருஷம் விடுங்க, கனி கொடுத்தா பார்க்கலாம். அப்போ வேலை எங்கே செய்யப்படணும்னா நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் வீடும் எல்லாமே ஒரு பலன் கொடுக்கறதா மாறிடும். அல்லேலூயா. நம்முடைய ஹார்ட் கரெக்டாக இருக்கும். நம்முடைய ஃபேமிலி பலன் கொடுக்குற ஒரு ஃபேமிலியாக மாறினா இருதயத்தை யோசித்து பாருங்க, சோதிச்சு பாருங்க. ஹவு இஸ் மை ஹார்ட்? இஸ் மை ஹார்ட் ரைட்? இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? வேதனை உண்டாக்கும் வழிகள் ஏதாவது இருக்குமானால் அதை சோதித்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும். என் இருதயத்தை சுத்திகரியும். நம்பர் 1. 2வது, நம்முடைய வாழ்க்கை மிகுந்த பலன் உள்ளவர்களாய் மாற நம்ம ஆயத்தமாக வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கு. ஆதியாகமம் 26:12-13 பாருங்க. ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். மகா பெரியவன் ஆனான். எப்படி இந்த 100 மடங்கு பலன் அவனுக்கு வந்தது? மகா பெரியவனாக இந்த மனுஷன் மாறினதுக்கு காரணம் என்ன? 2வது, give importance to our hand for becoming exceedingly fruitful. மிகவும் அதிகமாய் பலிகிட நம் கரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். முதலாவது நம்முடைய இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். give importance to your heart. 2வது, மிகுந்த பலனை பெறுவதற்கு give importance to your hand. உங்களுடைய கரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்? ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் மேல் வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சந்ததி சந்ததியாக அது இவன் மேலும் வருகிறது. கர்த்தர் உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை அவன் சந்ததிகள் மேல் கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, என் மேல் உடன்படிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு ஈசாக்கு படுத்து தூங்கல. அவன் என்ன செய்தான்னா தன் கரத்தை கொண்டு வேலை செய்தான். அந்த தேசத்திலே விதை விதைத்தான். விதை விதைத்த போது கர்த்தர் மிகுந்த பலனை தந்தார். நீங்கள் இன்னும் ஆதியாகமம் 26:22 பார்த்தால் இந்த ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போய் வேறு ஒரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இவர் இந்த 3வது கிணறு தோன்றதுக்கு முன்னால 2 கிணறு தோண்டியிருக்காரு. ஏசேக், சித்னா, இந்த 2 கிணறு தோண்டினா தண்ணி வந்தது. ஆனா தண்ணி எங்களுடையதுன்னு அவங்கள போராடினதுனால விட்டுட்டு 3வது கிணறு தோண்டி ரெகபோத்தின் பேரிடுறாரு. அதோடு அவங்க வாக்குவாதம் பண்ணாததுனால அவர் அந்த இடத்துல தங்கி இருந்து சொல்றாரு, கர்த்தர் நம்மை பலுக பண்ணுகிறார். அப்போ இவர் யாருன்னு கேட்டா, நிலத்தை போனீங்கன்னா நிலத்துல விதை விதைக்கிறாரு. மற்றபடி திரும்ப பார்த்தீங்கன்னா 3 கிணறுகளை ஆகிலும் தோண்டினார். அவங்க அப்பா காலத்தில் தோண்டப்பட்ட தண்ணி துறவுகளை எல்லாம் பெலிஸ்தியர்கள் மண்ணினால தூர்வாரி போட்டாங்க. எல்லாத்தையும் மண்ணால் நிரப்பிட்டாங்க. தோண்டி எடுக்கிறான். வேலை செய்யாமல் இல்லை, கரத்தை நிகழ விடவில்லை. சோம்பலுக்கு தன் கைகளை அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்கு பலன் அளிக்க வேண்டுமா, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன் என்கிற வார்த்தை நம்மில நிறைவேற வேண்டுமானா நம்ம ஆயத்தப்பட வேண்டிய 2வது பகுதி நம்முடைய கரங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எதற்கு தக்க பலன்? ஆமா, என்ன செய்யறோமோ அந்த கரத்தின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதித்து பலன் கொடுப்பார். நம்ம எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு பலன். அதிகமா விதைச்சா அதிகம் அறுப்பான், குறைவா விதைச்சா குறைவா அதுப்பான். குறைச்சு வேலை செஞ்சா குறைச்சு ஆசீர்வாதம். அதிகம் நாம உழைக்கும் போது அதிகமா கர்த்தர் விளைச்சலை கொடுக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பெருக விதைக்கணும்னா பெருக வேலை செய்யணும். நம்ம கரங்களை அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு மிகுதியான பலன் தர வேண்டும், மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க அது நம்ம எப்படி செயலாற்றணும்னு கேட்டா, என் செய்கைகளை குறித்து நான் கவனமா இருக்கணும். 1 கொரிந்தியர் 3:8 பாருங்க. நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவன் அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். கடைசி வார்த்தை திரும்ப வாசிக்கலாம். அவனவன், நல்ல சத்தமா வாசிக்கலாமே எல்லாருமே, அவனவன் தன் தன்
வேலைக்கு தக்கதாய். ஆமா, வேலை செய்யாமலே கூலி கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. இளைப்பாரி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விளைச்சலை கொடுக்கிறவர் அல்ல. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமே படாம, எந்த ஒரு முயற்சி எடுக்காம நம்ம ஜெயம் பெறணும்னு நினைக்கிறது தேவனுடைய வழி அல்ல. சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் துணை போகவே மாட்டார். ஒரு நாளும் துணை போகவே மாட்டார். அவர் நம்முடைய கிரியைக்கு தக்க பிரதிபலனை தரும் நீதி உள்ள நியாயாதிபதி ஆவார். அதனால இந்த வருஷம் மிகுதியான பலனை நான் பெற வேண்டும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவரே என் கரங்களை கடின உழைப்புக்கும் வேலைக்கும் நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு உற்சாகம் உள்ள கிருபையை தாங்கன்னு கேட்கணும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தால், நீதிமொழிகள் 20:4, சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான், அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இந்த சோம்பலுக்கு நம்ம விலகி இருக்கணும். சோம்பேறித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. உற்சாகம் உள்ள ஒரு இருதயம் இருக்கணும். படிக்கிற பிள்ளைகளா இருந்தா கூட சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்றவங்களா யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம கையில எதை செய்யும்படி தேவன் நமக்கு நேரிட பண்ணுகிறாரோ அதுல நம்ம உற்சாகமா வேலை செய்யணும், கடினமாக உழைக்கணும். அந்த ஈஸி கம் ஈஸி கோ ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அந்த ஒரு பிளேஃபுல் ஆட்டிடியூட், கேர்லெஸ் ஆட்டிடியூட், ஒரு லேட் பேக் லைஃப் ஸ்டைல் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லாமே நம்ம தட்டில் அதுவா வழுவி விழும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் மிகுந்த பலனை நீங்கள் அனுபவிக்கவே மாட்டீங்க. இந்த மனுஷனை குறித்து வாசிக்கிறோம், இந்த சோம்பேறி குளிருதுன்னு சொல்லி உளுறதுக்கு போக மாட்டாராம். ஏன்னா அவருக்கு உழணும்னா அவருக்கு சூரியன் இவருக்கு ஏற்ற டெம்பரேச்சரில் இருந்தால் தான் அவர் உழ போவார். அப்போ ஏன்பா நீ உழ போகல அப்படின்னா, சூரியன் எனக்கு ஏற்ற மாதிரி வெயில் கொடுக்கல, டெம்பரேச்சர் சரியாக செட் ஆகலை, அதனால நான் என்ன பண்ணலை, வேலைக்கு போகலன்னு சொல்லுவார். ஆனால் அறுவடை வரும்போது எல்லாரையும் பார்த்து அழுவார். அவங்கெல்லாம் அப்படி அறுத்துட்டாங்க, அவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அவங்கெல்லாம் நல்ல பலன் பெற்றிருக்காங்க, அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்காங்க, நான் தான் அப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, மற்றவங்கள்ட்ட போய் கேட்க போவாராம், எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, எவ்வளோ வச்சிருக்கே கொஞ்சம் கொடுப்பாருன்னு கேட்டால், வேதம் சொல்லுது அறுப்பில் பிச்சை கேட்டால் கூட அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போ வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் கருத்தா வேலை செய்யறதுக்கு அநேக வேளையில் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்காது. வயலுக்கு போகிற நேரம் குளிர தான் செய்யும். படிக்க உட்காந்தா கொஞ்சம் உடம்பு வலிக்கும், கை வலிக்கும், தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், இதெல்லாம் வலிக்க தான் செய்யும். அதுக்காக வலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னா விளைச்சல் நல்ல விளைச்சல் இருக்காது. சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, ஃபீஸ் கட்டுறாருல அவர்கிட்ட கேளுங்க, எப்படி உங்களுக்கு வலிக்காமல் வேலை செய்கிறீங்களா? அம்மாட்ட கேளுங்க, வலிக்காமல் வேலை செய்கிறீங்களான்னு கேட்டால், என் வலி எப்படி போய் சொல்கிறது, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் வலிக்குது. அப்பா போய் நின்று போய் மிஷினில் வேலை செய்கிறாரு, வலிக்க வலிக்க வேலை செஞ்சு அவர் சம்பாதிக்கிற பணத்தில் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் வலிச்சு தான்ப்பா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன், உனக்கும் வலிச்சு படி, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் பலன். கண்ணீரோடு விதைக்கிறவன் ஆமாம் கம்பீரத்தோடு இருப்பான். சில பேர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும், பா உனக்கு என்னப்பா ஏசியில் நீ ஜாலியாக சுற்றி சேரில் உட்காந்து வேலை செய்கிற, போய் கேட்டு பாருங்க அவங்ககிட்ட போய், எப்படி இருக்கு வேலை, நல்லா இருக்கா? சேர் ஒன்று தான் மிச்சம், ஏசியை போட்டு குழுன்னு இடத்த மாற்றி விட்டு ரத்தத்தை புழிஞ்சு தான் விடுறான். கஷ்டமான வேலை தான். கஷ்டம் இல்லாமல் வேலை செய்து மேன்மை அடைய முடியும், மிகுந்த பலனை அடைய முடியும்ன்றதெல்லாம் கற்பனை தானே தவிர நிஜத்திலே அது இல்லை. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஈசாக்கே உனக்கு இவ்வளோ பலன் எப்படி பார்க்க 100 டைம்ஸ் எப்படி நீ வந்தனா? விதைச்சேன், கர்த்தர் பலன் கொடுத்தார். எப்படிப்பா இவ்வளோ பலன் வந்தது? 2 முறை கிணறு தோண்டினேன், தண்ணி வந்துச்சு, தண்ணி கிடைக்காம போயிடுச்சு, சோர்ந்து போகலை, 3ஆவது வெட்டினேன். நான் நினைக்கிறேன் ஒருவேளை 3ஆவது கிணறு தோண்டி தண்ணி வந்த போது அவங்க இதை எடுத்துட்டாங்கன்னு சொன்ன ஒருவேளை 4ஆவது வெட்டியிருப்பார். அவர் வெட்டுறதை நிறுத்திருக்க மாட்டார். went on working, he kept on working, he never gave up. உங்கள் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கடின உழைப்பு உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை மிகவும் பெரிய விதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தான் வாழ்ந்திருக்கார். அவர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை படிக்கும்போது அங்கே வேதம் சொல்கிறது, நான் எல்லா அப்போஸ்தலரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை வர துன்பப்படுத்தினா, அதனால நான் அப்போஸ்தலன் என்று பெயர் படுவதற்கு கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல, பாத்திரன் அல்லன்றார்.
ஆனால் சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் எழுதுறாரு, ஆனாலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். தேவன் எனக்கு அருளி அந்த கிருபை விருதாவாய் வீணா இருக்கவில்லை, வேஸ்ட் பண்ணல நான் அந்த கிருபையை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய், பாருங்க எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க, அவர்கள் எல்லாரிலும் நான் ரொம்ப சிறியவன், ஆனா அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். என்னோட இருக்கிற தேவ கிருபை தான் அப்படி செஞ்சது. அப்போ தேவ கிருபை ஒரு மேலுக்கு தான் சோம்பலா இருக்க விடாது, அது நிறைய வேலை செய்ய வைக்கும், அதான் கிருபை. ஆனால் அடுத்த வசனம் எழுதுறாரு, நானாகிலும் அவர்களாலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் அப்படியே விசுவாசித்திருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கை கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். we never took things for granted. எதையுமே நாங்கள் லகுவாக ஒரு வேலையை நாங்கள் எடுத்து செய்யலை. கடின உழைப்புக்கு நாங்கள் எங்கள் ஒப்பு கொடுத்தோம், எங்களை நாங்கள் கடின உழைப்புக்கு ஒப்பு கொடுத்தோம். எஸ், கண்ணீரோடு விதைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு மிகுதியான பலனை கொடுக்கணுமா, மிகுதியாக வேலை செய்வதற்கும் உங்களை அர்ப்பணிங்க. ஒர்க் ஹார்ட். எல்லாமே ஈஸியாக எனக்கு இஷ்டப்படி வரணும், எனக்கு எல்லாம் எனக்கு கைகூடி வரணும், குளிரக்கூடாது, எனக்கு வேர்க்கக்கூடாது, எனக்கு வலிக்கக்கூடாது, எனக்கு எந்த வேதனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காலம் உங்களுக்கு வரவே வராது, வரவே வராது. ஆனால் ஒன்று நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். என்ன வரும் தெரியுமா? பின்னால் எதையுமே செய்யாமல் இருந்தால் வேதனை கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அதில் தப்பிக்கவே முடியவே முடியாது. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give place to slothfulness and laziness. கர்த்தர் உங்களுக்கு விதைக்கிறதுக்கு காலங்களை கொடுக்கும்போது விதைச்சிருங்க, கஷ்டப்படுங்க. burn the midnight oil, work hard, study hard. கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, வலிச்சாலும் வேலை செய்யுங்க, வேதனை இருந்தாலும் வேலை செய்யுங்க. be happy to work, nothing comes easy. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 33 எல்லாரும் திறந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 24 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும். வாசிக்கலாமா? சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இப்படி ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. என்ன திராட்சை தோட்டம்? சோம்பேறி மதியனுடைய திராட்சை தோட்டத்தை, அவன் நிலம்னு ஒன்று இருக்கான், அதை கடந்து போனார். 31 இதோ அது எல்லாமே எப்படி இருந்தது? ஆனா என்ன இடம் அது? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டமே இல்லை, இப்போ என்ன இருக்கு? முள்ளுகளால் நிறைந்திருக்கிறது. அதை நோக்கி அந்த நிலத்தின் முகத்தை முள்ளெல்லாம், காஞ்சோரி செடிகள் எதெல்லாம் வைக்கலையோ அதெல்லாம் முளைச்சு கிடக்கு. அதனுடைய கற்சுவர், சுற்றுச்சுவர் எல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்குது. அடுத்த வசனம், அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி பார்த்து புத்தி அடைந்தேன், ஞானம் பெற்றேன். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவருக்கு நிலம் இருக்கு, இவருக்கு திராட்சை தோட்டம்னு ஒன்று இருக்கு. ஆனா இந்த திராட்சை தோட்டம் ஏன் இவ்வளவு பரிதாபமா இருக்கு அப்படின்னு கேட்டா, இவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அதோட விளைவு என்னன்னா சுகம் அல்ல, தரித்திரம். பாஸ்டர் தூங்குறது தப்பா? இது சில பேருக்கு ஒரு கேள்வி. தூங்கக்கூடாதா? சர்ச்சில் கூட தூங்கக்கூடாதா? அது சில பேருக்கு ஒரு பெரிய கேள்வி. வீட்டிலையும் தூங்க முடியல, சர்ச்சிலையும் தூங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க யாருமே. இங்கே தான் ஒரு தூக்கம் வருதுன்னு பார்த்தா அதை கூட விடாம அல்லேலூயா ஆமேன்னு ஏதாவது சொல்லி சத்தம் போட்டு எழுப்பி விட்டுறீங்க. உள்ளதான் தூங்க விட மாட்டேங்கிறீங்கன்னு பார்த்தா வெளியே போனாலும் தூங்க முடியல, மறைஞ்சிருந்தாலும் தூங்க முடியல அப்படின்னு சில பேர் கேள்வி. தூங்குறதெல்லாம் ஒரு பாவமா? நிச்சயமா பாவம் கிடையாது, நிச்சயமா பாவம் கிடையாது. தூக்கத்தையே கொடுத்தவர் கர்த்தர் தான். 127ஆம் சங்கீதம், தமிழில் 3ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 2ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அவரே கர்த்தரே நித்திரை அளிக்கிறார்னு வேதம் தெளிவா சொல்லுது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தேவன் தான் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் என்று போட்டிருக்கு. கர்த்தர் தான் நித்திரை கொடுக்கிறாரு. நம்ம உடம்ப நீங்க பாருங்க, நம்ம உடம்ப ஆண்டவர் உடலை ஆண்டவர் உண்டாக்கும் போது நித்திரை என்பது ஒரு முக்கியமான பங்காக நம்மை உருவாக்கி தான் நம்மளை வச்சிருக்காரு. we are tuned and we are tuned for sleep. நித்திரையெல்லாம் செய்யாம நம்மளால் வேலை செய்யவே
முடியாது, வாழவே முடியாது. we need sleep. இட்ஸ் a necessity. அது கண்டிப்பா நமக்கு ரொம்ப முக்கிய அவசியமான ஒன்றாக இருக்கு. ஒரு இடத்துல படித்தேன், ஒருவருக்கு 80 வருடம் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அதுல 26 வருடம் தூங்கி கழிக்கிறாராம். he spends 26 years out of his 80-year lifespan in sleep. அது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரும் பாருங்க இயற்கை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறார். சாயங்காலம் 6 மணி ஆன உடனே லைட்டை டிம் பண்றாரு. அதுவா டிம் பண்ணி அப்பா நைட் வருது, இது என்ன நேரம்? தூங்குற நேரம். காலை ஆன உடனே லைட்டா மெதுவா ஆன் பண்றாரு, டிம்மர் போடுறாரு, திருப்பி போட்டு மெதுவா வெளிச்சம் வந்து தூக்கத்திலேருந்து கலைஞ்சிரு அப்படின்னு அதை வந்து போட்டு காட்டுறாரு. அப்போ அவரே நமக்கு என்ன சொல்றாருன்னா தூங்குறது ரொம்ப அவசியம். இயேசு தூங்கினாரா? தூங்கினார். இயேசு படகுல படுத்து தூங்கினாருன்னு போய் பார்க்குறோம் இல்லையா? அவர் நித்திரை செய்தார். இடம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் நித்திரை செய்தார். நித்திரை நமக்கு அவசியம். கண்டிப்பா நித்திரை செய்யணும். சில பேர் இந்த நித்திரையை வந்து அசட்டை பண்றாங்க, அதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஒழுங்கா நம்ம தூங்கலைன்னா நம்ம மூளை ஒழுங்கா வேலை செய்யாது. ஒழுங்கா தூங்கலைன்னா நம்முடைய இமோஷன்ஸ் ஒழுங்கா இருக்காது, ரொம்ப கோவப்படுறவங்களா மாறிடுவோம். ஒழுங்கா தூங்கலைன்னா நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் பாதிக்கப்படும், நம்ம நிறைய வியாதிகள் அதனாலே வரும்னு சொல்லி கண்டுபிடிப்புகள் நமக்கு சொல்லுகிறது. தூக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. ஆனா சோம்பேறி யாருன்னா தூங்குறவன் இல்லை. தூங்குறவன்லாம் சோம்பேறி கிடையாது. சோம்பேறி யாருன்னா எப்போ எழுமணும்னு தெரியாம இருக்கான் பாருங்க, அவன் தான் சோம்பேறி. அப்படிதான் போட்டிருக்கு. சோம்பேறியே எவ்வளவு நேரம் நீ தூங்குவாய், எப்பொழுது எழுந்திருப்பாய். அப்போ அர்த்தம் என்னன்னா படுக்க போறது அவசியம், தூங்குறது அவசியம். நான் தூங்க போறதுக்கு முன்னால கண்டிப்பா ஒன்று தீர்மானம் பண்ணிட்டு தான் தூங்க போனோம். என்னது அது? எப்போ எழும்புவேன்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் தூங்க போனோம். சில பேருக்கு இதுதான் ரொம்ப கஷ்டம். தூங்கிட்டாங்க அப்படின்னா கும்பகரணம் தான். அவங்கள எழுப்புறவங்ககிட்ட கெஞ்சுவாங்க, ஒரு 10 minutes, இன்னொரு 1 hour நான் தூங்கிடுறேன் அப்படின்னு கெஞ்சுவாங்க. தூக்கத்தின் மேல் அவ்வளோ பிரியம். எழும்ப மனசு கிடையாது, எழும்ப மனம் இல்லாமல் இருங்க இல்லையா? அதுவும் சில பேர் பாருங்க, லீவ் விட்டா போதும், முடிஞ்சு போச்சு. உண்மை என்னன்னா லீவ் விட்டா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அப்போ தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கணுமே தவிர அதிகரிக்கக்கூடாது. ஆனால் சிலர் ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சுருக்காங்க. லீவ் விட்டாங்களே 11 மணிக்கு எழும்புவேன். அந்த தூக்கத்தில் அவ்வளோ பிரியம், உருண்டு உருண்டு பிறண்டுக்கிட்டு. உண்மையாக பார்த்தா 6 மணிக்கு ஒழுங்காக தூக்கம் வராது. ஆனால் அந்த சோப்பல்ல எழும்ப மனம் இருக்காது. எழும்பாமல் அப்படியே அரை தூக்கத்தில் முக்கா தூக்கத்தில் சில பேர் எழுந்து காப்பி குடிச்சு டீ குடிச்சு திருப்பி படுத்துக்கிறது. படுத்து அதை உருண்டு புரண்டுக்கிட்டு அதில் ஒரு என்ஜாய்மெண்ட். அப்படி இருக்கவே கூடாது. சோம்பல் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. உண்மை என்னன்னா லீவு நாள்னா இன்னும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை, நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டியதில்லை, உங்களுக்கு வேலை இல்லை. அப்போ உங்களுக்கு நம்ம நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, நீங்கள் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறது, ஏதாவது புதுசாக ஒரு கோர்ஸில் போய் சேர்ந்துக்கிறது, படிக்கிறது, உங்களை மேம்படுத்திக்கிறது, உங்களை வளர்த்துக்கிறது, அதில் நீங்கள் ஆர்வம் காட்டணுமே தவிர கிடைச்சதுடா நேரம் அப்படின்னு முழு நாளும் படுத்து தூங்கி உருண்டுக்கிட்டு இருந்தா அது நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இஃப் யூஆர் ஆல்மோஸ்ட் 18 years 20 years உங்கள் லைஃப்பில் எக்ஸ்ட்ரா ஸ்லீப்பில் எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கோம் யோசிச்சு பாருங்கள். சும்மா தூங்கணும்னு தூங்கியே எவ்வளவு அருமையான பாடங்களை படிச்சிருக்கலாம், எவ்வளோ காரியங்களை நம்ம வளர்த்துருக்கலாம், எவ்வளோ கற்றுருக்கலாம், எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம்னு யோசிச்சு பார்த்தா அந்த டைம் வந்து திருப்பி வாங்கவே முடியாது, பெறவே முடியாது உங்கள் லைஃப்பில். இட்ஸ் கான். சில பேர் தூங்காமல் வேலை செய்வாங்க, அது பெரிய தப்பு. தூங்க வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போகிறாங்க, அது ரொம்ப கேட்குற கஷ்டமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி எல்லாமே அமெரிக்கா டைமில் வேலை செய்கிறேன், கனடா டைமில் வேலை செய்கிறேன், நான் லண்டன் டைமில் வேலை செய்கிறேன்னு தூங்க வேண்டிய நேரத்தில் முடிச்சு கிடக்கிறது தூங்கிட்டு இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிலைமையை பார்த்தா. இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப அவசியம். சீக்கிரமாக ஆண்டவரே நல்ல வேலையை தந்து டே ஷிஃப்ட்டில் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு கிருபை தரேன்னு கேட்குறது நல்லது. நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், தூக்கத்தின் மேல் பிரியம் கொள்ளக்கூடாது. டோன்ட் லவ் ஸ்லீப். ஸ்லீப் ஃபார் நெசசிட்டி. தேவைக்கு தூங்கலாம், ஆனால் தூக்கத்தையே நம்ம வாழ்க்கையின் லட்சியமாக மாற்றிடக்கூடாது, அதில் இன்பம் கண்டக்கூடாது. அப்படி சோம்பலாக இருப்போமானா கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை கூட நாம் அனுபவிக்கவே முடியாது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-10 வசனங்களை பாருங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. ஆனாலும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிறது, அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு
எழுந்திருப்பா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்று சொல்வாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். இது ரொம்ப முக்கியம். If you don't give importance to a brisk hand, you will not get the blessings of God. நம்முடைய கைகளை சுறுசுறுப்புக்கு நம்ம இடம் கொடுக்கல அப்படின்னா நம்ம பின்தங்கினவர்களாக மாறிடுவோம். தூக்கத்தை நேசிக்காதீங்க, தூக்கத்தை அவசியமாக்குங்க, அவசியத்துக்கு மிஞ்சி தூங்காதீங்க. எப்போ படுக்க போனாலும் சில பேருக்கு காலையில் கூட ரொம்ப களைப்பாயிடும். உதாரணமாக லீவ் நாளில் ரொம்ப களைப்பாயிடுது. ஒரு 1 hour படுக்கலான்னு இருக்கேன், படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேளுங்க, எப்போ எழும்ப போகிறேன், கர்த்தர் வருகையில் எழும்புவேன் அப்படின்னு தூங்கிடக்கூடாது. இல்லை, எக்கால சத்தம் துணிக்கும் போது எழும்புவேன் அப்படின்னு தூங்க போகக்கூடாது. படுக்க போகும்போதே அலாம் வச்சுட்டு படுக்கணும். 1 hour தான் படுக்க போகிறேன்னா 1 hourக்கு அப்புறமா நான் எழும்பிடணும். நான் சும்மா படுக்கக்கூடாது. அந்த படுக்கிறத ஒரு வேலையாக சில பேர் பார்க்குறாங்க, படுத்தே ஆகணும் அப்படின்னு. அப்படி பார்க்காதீங்க. களைப்புக்கு தான் தூக்கமே தவிர வாழ்க்கையே தூங்குவதற்கு அல்ல. பி பிரிஸ்க். லீவ் நாள் ஆச்சுன்னா தூங்கியே நாளை கழிக்கணும்னு நினைக்காதீங்க. கோ அண்ட் பி பிஸி, லேர்ன் சம்திங், டூ சம்திங் யூஸ்ஃபுல், பி ஹெல்ப்ஃபுல் டு சம்ஒன். ஒருவருக்கு உதவி செய்கிறவர்களாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு லீவ் கிடச்சிட்டு தூங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவையான ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குறது தவறு இல்லை. ஆனால் தூங்குறதுக்கே நான் என் வாழ்நாளை கழிச்சேன், அதுதான் என் லட்சியம் நம்ம நினைப்பது ரொம்ப தவறு. பாஸ்டர் தூங்கலாம் மாட்டேன், செய்கிறக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் தூங்குறேன் அப்படின்னா எல்லாம் கிளம்பிங்க வாங்க, ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலை இருக்குது, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஊழியம் இருக்குது, நிறைய வெளியே போகிறாங்க. மதியானம்லாம் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் எல்லாம் அங்கங்கே ஓடுறாங்க. அங்கே அனாதை ஆசிரமங்களுக்கு, ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு, வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு, ஏரியா சண்டே ஸ்கூல், எல்லா ஊழியமும் இருக்குது. வேலை வெட்டி இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன், அதனால தான் தூங்கிடுறேன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, கிளம்பி வாங்க, உங்களுக்கு வேலை கொடுக்குறோம். போய் பிரயோஜனமானவைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்க வேண்டுமா? கைகளை உற்சாகத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு இதே கற்பனை தான். அசதியாக ஊழியம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியம். அந்த அனலாக உற்சாகமாக ஊழியம் செய்யணும். வேலை செய்யும்போது அந்த உற்சாகமாக வேலைக்கு போகணும். எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடாது. லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா சந்தோஷப்பட்டுறக்கூடாது. வா கிடச்சிருச்சு லீவு நம்மளுக்கு அப்படின்னு. சில பேர் காலையில் எழுந்தோடனே வானத்தை பார்க்கிறார்கள். எதுக்காக பார்த்தீங்களா? தெரியுது நமக்கு. மழை வராதா? மழை வருதுன்னா ஒரு நியூஸ் பார்த்த உடனே தான் அவங்களுக்கு அவ்வளோ இன்பமாயிடுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம சந்தோஷப்படக்கூடாது. பி ஹாப்பி டு ஒர்க். கடின உழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது விஸ்தாரத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. எந்த ஒரு ஊழியமோ ஒரு மனுஷனோ வேலையாளோ ஒரு வியாபாரியோ யாராக இருந்தாலும், ஒரு மாணவன் யாராக இருந்தாலும் பாருங்கள், கடின உழைப்புக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து சோம்பலுக்கு இடம் கூடாது இருக்கவங்களுடைய வயல்வெளியை பார்த்தீங்கன்னா எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும். அது வளர்ந்து கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோம்பேறியின் வயலுக்கு போனால் பேர் திராட்சத்தோடன்னு போட்டிருக்கோம். உள்ளே போனால் திராட்சையும் இருக்காது, திராட்சை செடியும் இருக்காது. உள்ளே காஞ்சோரி தான் முளைச்சிட்டு அந்த கற்களெல்லாம் கீழே விழுந்து கிடந்து பரிதாபமாக இருக்கும். ஒரு பலன் இருக்காது. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்களேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் பயன்படுத்தி கொள்ளுவேன், பிரயோஜனமானவைகளை செய்வேன், சோம்பலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஆலயத்திலும் தூங்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டா எப்படி? ஆமாம், 7 மணி ஆராதனை தூக்கமே தாங்க முடியல பாஸ்டர், தள்ளாடுறேன் அப்படின்னா நீங்கள் 7 மணிக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள். வரக்கூடாது. 7 மணி சர்வீஸ்க்கே இந்த பக்கம் எட்டியே பார்க்கக்கூடாது. நீங்கள் ராத்திரியெல்லாம் தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இங்கே தூங்கக்கூடாது. அது பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு 11 மணி ஆராதனை கூட ஆயத்தமாக இருக்குது. வீட்டில் இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நல்லா படுத்து தூங்கிட்டு 11 மணி ஆராதனைக்கு என்ன பண்ணணும்? ஃப்ரெஷ்ஷாக உட்காரணும். இங்கே போராடி கொண்டே இருக்கக்கூடாது பிசாசோட. தாங்க முடியல பாஸ்டர், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா தூங்குங்க, தேவையான அளவு தூங்குங்க. ஆனால் வேலைன்னு வந்துருச்சா, ஆராதனை வந்துச்சா, செய்தின்னு வச்சா உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா. அப்படி விழிப்பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் கைக்கும் நிறைய வேலை கொடுங்க, அப்போ நீங்கள் தூங்கவே மாட்டீங்க. நிறைய பேர் பார்க்குறேன் இப்போ இந்த வருஷம் நிறைய பேர் கையில் டைரி இருக்குது, பேனா இருக்குது. வெரி குட், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது மாதிரி நோட்ஸ் எடுங்க.
சும்மா உட்காந்துட்டே இருந்தால் இங்கே நம்ம படம் போடவில்லை, பாடம் நடத்துகிறோம். படம்னா சும்மா உட்காரலாம், பாடம் எடுக்கும்போது என்ன இருக்கணும்? கையில் பேனாவும் ஒரு நோட்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக எழுதிட்டே இருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. அது உங்கள் புக்லேயும் பதியும், உங்கள் மனசுலேயும் பதியும். நடுவில் தூக்கம் என்ன பண்ணாது? வரவே வராது. அல்லேலூயா. ஒரு முறை ஒருவர் வந்து ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்திருக்காரு. நான் சொல்கிற பேச்சை கேட்டு பேனா நோட் புக் கூட வந்திருக்காரு. வந்துட்டு பாதியில் அவருக்கு தூக்க மயக்கம் வந்துருச்சு. ஃபுல்லாக தூங்கிட்டார். ஆனால் எழுந்து பார்த்தா பேண்ட் எல்லாம் இங்க் ஆகிருக்கு. ஏன்னா தூங்கினது என்ன ஆச்சுன்னா, பேனாவை பேண்ட் மேலேயே வச்சு அது ஃப்ரீ ஃப்ளோவில் பேண்ட்டு ஃபுல்லாக இங்க் ஆயிடுச்சு. சொன்னார், பாஸ்டர் அன்னையோட ஒரு தீர்மானம் எடுத்தோம் பாஸ்டர், வெளியே போய் வெக்க கடாவி போச்சு, பார்க்குறவங்களாம் என்ன பேண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பொழுது எப்படி இருங்க? வெளிப்பாருங்க, உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் விளைவு என்னன்னு கேட்டால் மிகுந்த பலன். மிகுந்த பலன். எறும்பிட்ட போய் கற்றுக்கோன்னு சொல்கிறார். எவ்வளோ வெளிப்பாக இருக்குது, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. இங்கே யாராவது கேட்டுட்டு இருக்க பிள்ளைங்க, யாராவது வாலிப பிள்ளைங்க கூட தூங்குறது ரொம்ப விரும்புகிறீங்களா? சில பேருக்கு ஸ்லீப்பிங் பியூட்டினே பேர் வைக்கலாம். எங்கே உட்காந்தாலும் உடனே தூங்கி விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் பி பிரிஸ்க், பி அவேக், பி விஜிலண்ட், பி ஸ்மார்ட், கீப் ஒர்க்கிங். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அந்த பிரதிபலனை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். மிகுந்த பலனை தருவார். ஆமென். நீதிமொழிகள் 31:15 கூட வாசிக்கிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீ இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடு, தன் வேலைக்காரிகளுக்கு படி அழுக்கிறார். முக்கியமான வார்த்தை வந்து எழுந்து. இருட்டோட என்ன செய்தால்? எழுந்தாள். எழும்புறக்கு ஆண்டவரை கிருபை தாருன்னு ஜெபமா. இன்னையிலேருந்து யோசிங்க, யார் படுக்க போனாலும் தூங்க போகும்போதே ஒரு அலாம் வச்சிடணும். அல்ல மனசில் நினச்சிக்கணும், எப்போ எழும்ப போகிறேன். அதை நினைக்காம படுக்க போகக்கூடாது. எப்போ வேணா எழும்புவேன் அப்படின்னு போகாதீங்க. யூ வேஸ்டிங் யுவர் டைம். ஃபிக்ஸ் யுவர் டைம் டு வேக் அப். அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் இட்ஸ் அ ஹாலிடே, ஃபிக்ஸ் யுவர் டைம் டு வேக் அப். ஆனால் ஒருவேளை கொஞ்சம் ஜென்ரஸாக இருந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். எப்போவுமே 5 மணிக்கு எழும்புவேன், இன்றைக்கி 6 மணிக்கு எழும்புறேன். 6 மணிக்கு எழும்புவேன் ஸ்கூலுக்கு, 7 மணிக்கு எழும்புறேன், இன்றைக்கி 1 hour எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். பட் யூ ஷுட் நோ வென் யூ ஷுட் கெட் அப். எப்போ எழும்ப போகிறேன்றதில் யூ ஷுட் பி வெரி கிளியர். அப்படி இருப்போமானால் நிச்சயமாகவே மிகுந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஸோ முதலாவது, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் ஹார்ட். நம்முடைய இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மிகவும் அதிகமாய் பலுக கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவது, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஹேண்ட் ஃபார் பிகமிங் எக்ஸ்ட்ரீம்லி ஆர் எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல். நம்முடைய கரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உற்சாகமுள்ள கரங்கள் மிகுதியான பலனை மிகவும் அதிகமாய் பலுகிட கர்த்தர் நமக்கு வழி செய்ய உதவி செய்வார். மூன்றாவது, கடைசியாக, நாம் வந்து மிகுதியான பலனை நாம் பெற வேண்டுமானால், மிகவும் அதிகமாய் பலுக வேண்டுமானால், 1 கொரிந்தியர் 3:6-7 வாசிப்போம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். வெரி பியூட்டிஃபுல். நம்ம வாழ்க்கையில் மிகுந்த பலன் வர வேண்டுமா? மூன்றாவது, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் ஹோப் ஃபார் பிகமிங் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரூட்ஃபுல். மிகவும் அதிகமாக பலுகும்படி உங்கள் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆர் ஹோப். நம்முடைய நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன நம்பிக்கை? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனால் தேவனே விளையச் செய்கிறார். அப்போ நான் நடுவதற்கும் நீர் பாய்ச்சுவதற்கும் நான் நேரத்தையும் என்னுடைய பொழுதையும் என்னுடைய பிரயாசத்தையும் நான் கொடுக்கும்போது என் வேலையோடு கர்த்தரும் சேர்ந்துடுறார். கர்த்தர் சேர்றார். கர்த்தர் என்னோடு சேர்ந்து என் வேலை சித்திக்கும்படி, என்னுடைய பிரயாசங்கள் பலன் கொடுக்கும்படி அவர் கூட இருந்து எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவரை நான் நம்புகிறேன். அப்போ நான் தனியாக வேலை செய்யலை, தனியாக உழைக்கலை, தனியாக கஷ்டப்படலை. என்னுடைய பிரயாசத்திற்கு பலன் அளிக்கும்படி கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். ஆகவே நான் அவரை நம்ப முடியும். பிரயாசப்படுறது என் வேலை, உழைக்க வேண்டியது என் வேலை, இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிறது என் வேலை. ஆனால் பலன் வரும்போது கர்த்தர்ட்ட விட்டுடலாம், அவர் அதை பார்த்து கொள்வார். தேவன் விளையச் செய்வார். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். எல்லாமாகும்னா விளைச்சல், பலன் நிச்சயமாக உண்டா. கண்ணீரோடு விதைக்கிறவனுக்கு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இல்லையா? நிச்சயமாய் தருவார். நம்ம என்ன பிரயாசப்படுறோமோ அதற்கு பலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அதனால நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். நம்பிக்கை உள்ளவர்களாக வேலை செய்யலாம், நம்பிக்கை உள்ளவர்களாக எதிர்நோக்கி இருக்கலாம். வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 28. பியூட்டிஃபுல்லான ஒரு பேசேஜ், இது கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு பேசேஜ். மார்க் 4:26 28. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் அதை விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். கோடிட வேண்டிய சில வார்த்தைகள். 27ஆம் வசனம், விதைக்கிறான், தூங்குகிறான், பகலில் விழிக்கும் போது அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி வருதா? தெரியாத விதமா. அந்த தெரியாத விதமாய்ன்ற பகுதி யாருடைய பகுதினா தேவனுடைய பகுதி. நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நான் விதைக்கிறேன், உழைச்சிட்டு போய் படுக்கிறேன், கால் எழும்பி பார்த்தா எனக்கே தெரியல, கர்த்தர் பலனை தருகிறார். இன்னும் 28ஆம் வசனத்தில் இன்னும் அழகா இருக்கு. நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அந்த வார்த்தை முக்கியம். தானாய் கொடுக்கும். தெரியாத விதமாய் கொடுக்கும், தானாய் கொடுக்கும். இந்த தெரியாத விதமாக கொடுக்கறதும் தானாக கொடுக்கறதும் யாருடைய வேலைன்னு கேட்டால் கர்த்தருடைய வேலை. நான் விதைத்தேன், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா விளைச்சலை பார்த்தா கர்த்தர் கொடுத்துட்டாரு. எனக்கு தெரியலை, எப்படி நடந்துச்சுன்னு தெரியலை, எப்படி விளைஞ்சதுன்னு தெரியலை, எப்படி கதிர் கொடுத்துச்சுன்னு தெரியலை, கர்த்தரே அதை பார்த்துக்கிட்டார். அப்போ அர்த்தம் என்னன்னா, நான் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நான் விதைச்சிட்டேன்னா நான் கவலை கொள்ள வேண்டியதில்லை, படுத்து நல்லா நித்திரை பண்ணி தூங்கலாம். என் உழைப்பை நான் கொடுத்துட்டேன், என் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கொடுத்துட்டேன், என்னுடைய இன்வால்மெண்ட்டை கொடுத்துட்டேன், முழுவதுமாக நான் என்னை அர்ப்பணித்து வேலை செஞ்சேன், பலனை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த களத்தில். அப்புறம் அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார், ஒரு டைம் ஸ்பேஸ் எல்லாமே அவர் வச்சிருக்கிறார். நான் எதையும் ஆக்சிலரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை வேகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ராத்திரியெல்லாம் முழிச்சு கிடந்து வளருமா வளருமா வளருமான்னு கவலைப்பட வேண்டிய அவசியம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் வேலை செஞ்சேன், கடினமாக உழைத்தேன், கரெக்டாக விதைச்சேன், என் நிலத்தை ஒழுங்காக நான் பண்படுத்தி வச்சிருந்தேன், விதைச்சு தண்ணியை ஊற்றினேன், படுக்க போயிட்டேன். எனக்கு தெரியும் கர்த்தர் விளைய செய்வார். அதுக்கு ஒரு பலன் இருக்கு, அதுக்கு ஒரு விளைச்சல் இருக்கு, அதுக்கு ஒரு நன்மை நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். நான் நம்பிக்கையா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டு நான் இருக்கேன். வேலையிலையும் அப்படிதான், வியாபாரத்திலையும் அப்படிதான், படிப்புலையும் அப்படிதான். ஒன்ஸ் நீங்க நல்லா உங்க இருதயத்தை கிளியர் பண்ணிட்டு, தேவையில்லாத ரப்பிஷ் எல்லாம் இருதயத்தை விட்டு எடுத்துட்டு, குப்பையெல்லாம் இருதயத்தை விட்டு எடுத்துட்டு, படிக்க வேண்டிய நேரத்தை வீணடிக்காம ஒழுங்கா படிச்சுட்டு, நீங்க எக்ஸாம் எழுதிட்டு படுக்க போயிருங்க. அதுக்காம கவலைப்படாதீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகுலாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு, அங்கிள் ரிசல்ட் வரப்போகுது, ஜோம் பண்ணுங்க. எதுக்கு? எழுதுறது எழுதியாச்சு, வரதான் வரப்போகுது, அதுக்கு எதுக்கு இப்போ ஜெபம்? நீங்க பாட்டுக்கு தூங்கலாம், தைரியமா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானாக பலன் வரும். நீங்க உண்மையா வேலை செஞ்சிருக்கீங்களா? தானாக பலன் வரும். உண்மையா உழைச்சிருக்கீங்களா? தானாக பலன் வரும். உண்மையா ஊழியம் செஞ்சிருக்கீங்களா? தானாக வளரும். பயப்படவே வேணாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியான வேலை செஞ்சுட்டு இருக்கோமா, தேவைகள்லாம் தானாக வரும். அந்த ஈசாக்கு விதைத்தான், நேரத்தில் போய் விதைத்தான், சோம்பல் இல்லாமல் வாழ்ந்தான் இல்லையா? 100 மடங்கு பலன் பெற்றான். மற்றவங்களாம் பார்த்து பொறாமப்பட்டாங்க, எரிச்சல் பட்டாங்க. ஆமாம், அதை பற்றி கவலையப்படல. ஆனால் ஹீ நோஸ், நான் செய்ய வேண்டியதை நான் செய்தேன், விளைச்சலை கர்த்தரே தந்தார். காட் கிவ்ஸ் தி இன்க்ரீஸ். யூ கேன் பி ஹோப்ஃபுல் இந்த லார்ட். ஆகவே நான் பயப்பட்டு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ, எப்படி வளருமோ, பெருகுமோ, எப்படி நிற்குமோ, எப்படி நிலைச்சிருக்குமோ, கவலை தான் பண்ணணும். டூ யோர் பெஸ்ட். யூஸ் யோர் டைம் இன் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் வே. இன்வெஸ்ட் த ரைட் வே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை உற்சாகமாக செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க, நல்லா உழைச்சிருங்க. கிவ் யோர் பெஸ்ட். மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார். then you can go and rest. நல்லா போய் நல்ல இளைப்பாறலாம். கர்த்தர் மேன்மையான பலனை தருவார். 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று வாசிக்கிறோம். ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை நான்
காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் நன்மை செஞ்சுருக்கேன், எனக்கு நன்மை தான் வரும். நன்மையை விதைச்சிருக்கேன், கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார். கடினமாக உழைச்சிருக்கேன், கர்த்தர் விளைச்சலை தருவார். அறுவடை கர்த்தர் தருவார். நான் கவலைப்படலை, நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. தாவீது அப்படி தான் இருந்தார். அவர் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைச்சிட்டாரு, ஓட வேண்டியதை ஓடினார், ஜெயிக்க வேண்டியதை ஜெயித்தார். கர்த்தர் என்னை ராஜா வாக்கணும்னு தீர்மானம் பண்ணி தான் ராஜா வாக்குவார். யாரும் என்னை தடுக்கவே முடியாது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். யோசேப்பை பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் எங்கே இருந்தாலும் உண்மையாக இருந்தான். வீட்டார் ஒருவேளை அவனுக்கு பலன் கொடுக்கல, வேலைக்கு போன இடத்துலையும் அவனுக்கு சரியா அவனை ட்ரீட் பண்ணலை, பொய்யான பழிகள்லாம் சுமத்தினாங்க. அவனை கொண்டு போய் சிறைச்சாலில் போட்டாங்க. அங்கேயே அவன் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்துட்டு தான் இருக்கான். எல்லாத்தையும் தயவு வாங்கிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு கதவு தட்டப்படுது. எப்பா வஸ்திரத்தை மாற்றிட்டு வாப்பா, ராஜா உன்னை கூப்பிட்றாரு. எதுக்கு? விடுதலைக்கா? இல்லை, உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறது. இது இவனா போய் கெஞ்சல போய் எனக்கு தயவுசெய்து இந்த செகண்ட் பிளேஸை கொடுங்க அப்படின்னு கேட்கல. கர்த்தரா ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஏன்னா உன் கிரியைக்கு பலன் உண்டு. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கவனித்தாயோ, அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பான். நம்ம அதில் நம்பிக்கையாக இருக்கலாம். யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். ஐ ஹவ் given my best. I have done what I should. I have maximized my time. I have sowed well. நன்றாக விதைச்சிருக்கேன், என் நேரத்தை நான் செலவு பண்ணேன், என்னுடைய வேர்வையை நான் சிந்தியிருக்கேன், கண்ணீரோடு விதைச்சிருக்கேன். கர்த்தர் கம்பீரமாய் அறுக்க பண்ணுவார். ஒருவேளை நாம் நினைச்ச நேரத்தில் அது வராமல் இருக்கலாம். பட் God has his own way of doing it. God has his own time. கர்த்தர் அதற்கான ஒரு நேரத்தையும் காலத்தையும் சூழ்நிலையும் வைத்திருக்கிறார். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை பண்ணுறதுல உறுதியாக இருங்க. நம்பிக்கையில் உறுதியாக இருங்க, நம்பிக்கையில் சோர்ந்து போகாதீங்க. 42 சங்கீதம் 5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஏன்பா கலங்குற, ஏன் பயப்படுறேன்? கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ நன்மையை விதைத்திருக்கிறாய் இல்லையா, நன்மையை தான் இருப்ப. தீமை விதைச்சவன் தான் பயப்படணும். ஏன்னா அவன் எதை விதைக்கிறானோ மனுஷன் அதையே அவர் இது நியதி, இதை மாற்ற முடியாது. நம்ம நன்மையை விதைச்சு நம்ம சோம்பல் இல்லாமல் உழைச்சிருப்போமானா, மனிதன் நமக்கு ஒருவேளை பிரதிபலனை கொடுக்காவிட்டாலும் நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை நமக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஓடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தர் நம்ம வைத்த இடங்களில் கொடுத்த உத்தரவாதங்களில் நாம் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் எப்படி இருந்து நம்மளை பலன் கொடுக்கணுமோ, நம்மை ஆசீர்வதிக்கணுமோ, மேன்மைப்படுத்தணுமோ, உயர்த்தணுமோ, கர்த்தர் நிச்சயமாக உயர்த்தி பெரிய பலனை நமக்கு தருவார். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன், பலுக பண்ணுவேன். மிகவும் அதிகமாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவார்? அல்லேலூயா. மிகவும் அதிகமாக கர்த்தர் பலுக பண்றார். இந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை உண்மை உள்ளது. நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் அது உடையது. நம்முடைய சந்ததிகளும் அந்த பெருக்கத்தில் பலுகுகிறதில் அவர்களும் பங்களிக்க போறாங்க. நிச்சயமா அவங்க ருசிக்க போறாங்க. அது எப்போ வரும்னு கேட்டா 3 காரியம். இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. இருதயத்தில் கேடானதை வச்சிருக்காதீங்க. இருதயம் பலன் கொடுக்கத்தக்கதாக 30, 60, 100 பலன் கொடுக்க இருதயம் நல்ல இருதயமாக வைத்துக்கொள்ளும். 2வது, கரங்களை சோம்பலுக்கு ஒப்பு கொடுக்காம சுறுசுறுப்புக்கு ஒப்பு கொடுங்க. சுறுசுறுப்பா இருங்க. கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஜீவிய நாளெல்லாம், எனக்கு கொடுக்குற நேரத்தை எல்லாம் வீணடிக்க மாட்டேன், அதில் முக்கியத்துவம் கொடுங்க. 3வது, நம்முடைய நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொடுங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவனை உயர்ந்த இடக்கலத்தில் கர்த்தரை வைக்க வல்லவர். அல்லேலூயா.